இல்லை இந்த மாதிரிலாம் நடக்குது, நீ அந்த மாதிரி போயிடுவேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ராத்திரியில் நைட்டில் வருவார். வண்டிக்கு போனாருன்னா இப்போ நான் இந்த வாரமா 2 வாரமாக தான் வந்து என்னை வாட்ச் பண்ணுறேன். நைட்டில் நான் யாருக்கு ஒன்றா இருக்கேனா கொண்டு ஒரு லைட்ரு காணா கூட யார் வந்தா, எவன் வந்தான், அது காணும், இது காணும், எவனோ வர வச்சுக்கிறேன், யார் உண்மையை ஒத்துக்க, உண்மையை ஒத்துனா நான் வர வைக்காத எப்படி மேடம் உண்மையை ஒத்துக்க முடியும்? எதுக்கேத்தாலும் எதனாவும் ஒன்று பேசிட்டு சண்டை தான் மேடம். குழந்தைங்க இருக்காமா? இருக்காங்க மேடம். பசங்களை கொண்டு வாங்க. ஆனால் இதுங்களாம் ரொம்ப அப்பா மேலே பாசம் மேடம். வந்தாலுமே அப்பா அப்பான்னு உயிரை விடுங்க மேடம். ஆனால் அவருக்கு அந்த கொஞ்ச நேரம் இதோட அதுக்கப்புறம் போயிரு. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்லலாம் தலைக்கு சுடு தண்ணி போட்டாலுமே மயக்கச்சு பாத்ரூம் 2-3 டைம் போயிட்டாரு. நான் அப்பயே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காமிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மேடம். வரமாட்டேன், ஆனால் மென்டலா நான் நல்லா தானே இருக்கேன், என்னென்ன அதுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்ட்டு. இப்போ ரெக்கார்டில் கூட பயம் காட்டுறாரு. நீ எங்கே போய் அவங்க கூட இருக்க, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, இதுக்கே நான் சைக்கோவாகனே, எனக்கு மண்டலம் ஒரு மாதிரி ஆகுது, உன்னால் இந்த குழந்தைங்க பாதிக்க நீ பாதிப்ப ரொம்ப. அவர் அடித்தாலுமே எதனா ஒன்று ஆகிடுது மேடம். அந்த பல்லு வலிக்குது. போன வாட்டி அடித்து சரக்கு அடிச்சினாலே அடித்து கண்ணு கிஞ்சி, எங்கே கிஞ்சி, மண்டை கிஞ்சி, ஒரு குத்துனாலுமே எங்கன்னா எனக்கு எதனா கிஞ்சிடும் மேடம்.